அம்பை அவர்கள் எழுதிய ஒரு அருமையான சிறுகதை. வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை. ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு கதை. அம்பை எழுதின கதை அப்படின்னா ஒரு 2-3 கதை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அதுல ஒரு கதை வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை. ஏற்கனவே இவங்க எழுதின கதை கூட நம்ம சேனல்ல கொடுத்திருக்கோம். அதாவது ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தை பொறுப்பு ஏற்றிருப்பாங்க. சமையலறை அவங்க கட்டுப்பாடுல இருக்கும். கட்டுப்பாடுல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அவங்க ரொம்ப தூக்கி வச்சிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அத்தனை பொறுப்புகளையும் வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள், பெரியவங்க, குறிப்பா ஆண்கள் எல்லாரையும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வேலையும் கவனிச்சு கவனிச்சு சமையலறையே கதின்னு இருக்கக்கூடிய ஒரு குடும்ப பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இந்த கதையில டீல் பண்ணியிருக்காங்க. கேட்கலாமா? வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை. ஒரு சதுர கஜம் 8.5 விலைக்கு நிலம் வாங்கி வீடு கட்டினாராம் கிஷனின் அப்பா. ரயில் பெட்டி தொடர் மாதிரி வரிசையாய் அறைகள். எல்லா அறைகளும் முடிந்த பின் போனால் போகிறது என்று ஒட்ட வைத்தார் போல் ஒரு சமையலறை. 2 ஜன்னல்கள். ஒரு ஜன்னலின் கீழே குழாய் வைத்த தொட்டி. ஒரு பெரிய தட்டு கூட வைக்க வகையில்லாமல் குறுகியது. கீழே செங்கல் தடுப்பு இல்லாத சாக்கடை முற்றம். மேலே குழாயை திறந்ததும் கீழே பாதங்கள் குறுகுறுக்கும். 10 நிமிடங்களில் ஒரு சிறு வெள்ளக்காடு காலடியில். அதில் நின்று நின்று அடிப்பாதமெல்லாம் வெடிப்பு கீறல்கள். சமையல் அறையில் அடி வைத்து முதல் நாள் சமைத்து கைக்கு தங்க வளையல் போட்ட உடனேயே வெடிப்புக்கு தடவ ஒரு மெழுகு களிம்பு தந்து விடுவாள் ஜிஜி என்று எல்லோராலும் கூப்பிடும் கிஷனின் அம்மா. சமையல் அறையின் கிழக்கு புறம் பார்த்த ஜன்னல் வழியே பச்சை மலைகள். மேலே ஒரு வெள்ளை பொட்டு கோயில், பிள்ளையார் கோயில். அந்த ஜன்னலின் கீழேதான் சமைக்கும் மேடை. வெடிப்பு பாதங்கள் பச்சை மலையில் உறுத்தாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஜன்னல் வெளியேதான் துணி உலர்த்தும் கொடி. கால்சராய், சட்டை, பைஜாமா, புடவை, பாவாடை விரிந்து ஜன்னலை மறைக்கும். கொத்தமல்லி பொடி, காரப்பொடி, கரம் மசாலா பொடி தூவி அரைத்த பசு மஞ்சளும் இஞ்சியும் தடவப்பட்டு தயிரில் ஊறிய மாமிச துண்டங்களை கிளறி நிமிர்பவர்களை எதிர்கொள்வது ஒரு நாடா தொங்கும் பைஜாமாவாக இருக்கலாம். இதில் யாருக்கும் ஆட்சேபனை இருப்பதாக தெரியவில்லை. அவர்கள் வாழும் பாங்கு சமையலறையை சுற்றியே இருந்தது. சமையலறை என்ற தத்துவத்தை ஒட்டி சாப்பாட்டு பிரியர்கள், மது பிரியர்கள் என்றே பெயரெடுத்த வம்சம். அனுபவிப்பவர்கள், உல்லாசிகள். பார்க்க போனால் இவர்கள் கல்யாணத்தில் அஜ்மீர் உறவினர்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத விஷயம் யாருக்கும் எந்தவித மதுபானமும் குடிக்க தரவில்லை என்பதுதான். குலதெய்வம் அம்பாவுக்கு கூட மதுதான் பிரசாதம். ஸ்காட்சில் இருந்து நாட்டு சரக்கு வரை எதை தின்றாலும் சுவரில் தெளித்து ஜெய் அம்பே சொல்லிவிட்டு தான் குடிப்பது. பிறந்த குழந்தையின் வாயில் முதலில் மதுவில் முக்கிய விரலைத்தான் இடுவது. அப்படி இருக்கும் போது இப்படி கல்யாணம் செய்து கொண்டால் சரி, ரம், ஜின், விஸ்கி வேண்டாம். அஜ்மீரிலேயே தயாராகும் ஆரஞ்சு வர்ண கேசர் கஸ்தூர் இல்லையா? மண்டியை போய் ஒரு உதைக்குமே. சேச்ச, இது என்ன இப்படி கல்யாணம் செய்து கொண்டாய் என்றார்கள் அவனிடம். வீரனுக்கு லட்சணமான குதிரையும் மதுவும் இல்லாமல் ஒரு கல்யாணமா? ராட்சச பூக்கள் வரைந்த கடும் செம்மண், பச்சை, ஆரஞ்சு, சிவப்பு வண்ண பாவாடைகள் இடுப்பில் இருந்து உப்பி பருத்த பிருஷ்டங்களின் மேல் மடங்கி மடங்கி சரிய, வெள்ளி நிற சரிகைகள் இட்ட முக்காடுகளை தூக்கி வயதான பெண்கள் அவனிடம் கேட்டார்கள், குடிக்க ஒண்ணுமில்லையா? ஜிஜி நடமாடிக் கொண்டிருந்த போது டான் என்று மாலை 7 மணிக்கு அப்பளம் சுட ஆரம்பித்து விடுவாள். பப்பாஜி வெளியறை முக்காலியில் மற்ற விஷயங்களை வைத்துவிட்டு தயாராக இருப்பார். ஜிஜி கார அப்பளம் தட்டில் அடுக்கி வைத்து வருவாள். கார அப்பளம் தீர்ந்ததும் நாக்கில் சுல் என்று உரைக்கும் பிகானீர் சேவ். அது அழுத்தால் சோள பக்கோடா அல்லது மிளகாயும் கடலை மாவும் தடவி பொரித்த நிலக்கடலை. எதிரே அமர்ந்து ஜெய் அம்பே என்று விட்டு ஆரம்பிப்பார்கள். பிள்ளைகளும் பெண்களும் இருந்தால் குடும்பத்தோடு சிரித்து கொண்டு. ஜிஜி நாட்டு பாடல்கள் பாடுவாள். சந்தைக்கு போனால் எனக்கு ஒரு குஞ்சலம் வாங்கி வா, நல்ல வண்ண தாவணி வாங்கி வா. இன்னமுமா ஆசை?
என்று பப்பாஜி சிரிப்பார். சமையலறை மூலையில் ஒரு கும்மட்டி அடுப்பில் தண்ணீர் கொதித்தவாறு இருக்கும். சாப்பிடும் சமயத்தில் வீட்டு வாசலில் யாராவது தெரிந்தவர் வந்துவிட்டால் முதலில் ஜில் என்று தண்ணீர். சாப்பிடுங்களேன், சாச்சாவுக்கு ஒரு தட்டு கொடு என்று ஆரம்பிப்பார் பப்பாஜி. இல்ல, சும்மா இப்படி வந்தேன். சரி, சாயா குடிக்க என்ன வந்துச்சு? வேண்டாமே. அப்ப காஃபி? இல்ல, தண்ணி போதும். அது எப்படி வெறும் தண்ணி? கொஞ்சம் சர்பத்து போட்டு குடிங்க. சரி என்பார் வந்தவர். ஜிஜி எழுந்திருப்பாள். அப்படியே ஒரு தட்டுல 2 கபாப் கொடு. ஜிஜி சமையலறையை எட்டும் முன் காலையில் செய்த வெந்தயக்கீரை பரோட்டா பப்பாஜிக்கு நினைவு வரும். ஷினியேஜி என்று மனைவியை விழிப்பார் அவர். அந்த பரோட்டாவும் 2 சூடாக்கி என்ன தடவி கொண்டு வா, சாச்சா ருசி பார்க்கட்டும் அத என்பார். வந்தவர் தோல்வியை ஒப்புக்கொள்வார். சரி, நான் சாப்பிட்டுட்டே போறேன். ஜிஜி எப்படியும் சமையலறைக்கு போவாள். 2 முட்டைகள் மிளகும் உப்பும் தூவி பொரிக்க. ஒருவேளை சாப்பாட்டு அளவில் ஏதாவது குறைந்து விட்டால்? ஆனால் சமையலறை என்ற பௌதீக விவரம் அவர்களை பாதிக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒன்று இல்லாதது போல் இருந்தார்கள். அவர்கள் கூட்டு குடும்ப வீடுகளில் பரந்த கல்தரை முற்றம், கூடம் இவற்றை தாண்டிய இருள் மூளை சமையலறை. பூஜ்ய வாட் விளக்கு எரியும் அங்கு. முக்காடு அணிந்து அழுத்தமான வண்ண பாவாடைகள் இருளை ஒட்டியே இருக்க பெண்கள் நிழல்களாய் தெரிவார்கள் அந்த அறையில். அரைந்து அரைந்து சப்பாத்தி மாவு பிசைந்து கொண்டே அடுப்படியில் கும் என்று மணக்கும் மசாலா பருப்பை கிளறியவாறும். சமையலறை ஒரு இடமில்லை, ஒரு கோட்பாடு மட்டுமே. அத்தனை ருசியான, நாக்கை அடிமைப்படுத்தும் சாப்பாடும் மாயக்கம்பளத்தில் வந்தது போல் அலட்டிக் கொள்ளாமல் இருந்தார்கள். மீனாட்சி தான் ஒரு முறை சாப்பிடும் நேரத்தில் அந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்தாள். பப்பாஜி அப்போது கீழே இருந்த கார் ஷெட்டின் மேல் ஒரு அறை கட்டி கொண்டிருந்தார். பப்பாஜி, சமையலறைக்கு வெளியே உள்ள தாழ்வாரத்தை பெருசு பண்ணிடுங்களேன். அத நீங்க அகலமாக்கினா நாற்காலி போட்டு உட்காரலாம். இடது பக்கம் ஒரு பாத்ரூம் கட்டினா அதுல பெரிய தொட்டி போடலாம், பாத்திரம் தேய்க்கிறதுக்கு. பாத்ரூமுக்கு வெளியே துணி உலர்த்த அலுமினிய கம்பி போட்டுடலாம். பப்பாஜி இந்த அபிப்பிராயத்தால் தாக்கப்பட்டவர் போல பார்த்தார். ஜிஜியும் வியப்படைந்தவள் போல் அவளை பார்த்தார். மருமகள்கள் இதுவரை இப்படிப்பட்ட அபிப்பிராயங்களை முன்வைத்ததில்லை. ராதா பாபிஜி தட்டை வெறித்து பார்த்தாள். குஷுமா தலை முக்காட்டை சரி செய்து கொண்டாள். அவள் படபடப்பை மறைக்க. பப்பாஜி கிஷனை நோக்கினார். அவன் நிதானமாக சாப்பிட்டவாறு இருந்தான். பப்பாஜி தொண்டையை செருமிக் கொண்டு, எதற்காக என்று கேட்டார். இந்த சமையலறை தொட்டி ரொம்ப சின்னது, தண்ணி வேறு சரியா போறதில்ல. வேலைக்காரி அங்கேயே பாத்திரம் தேய்ச்சா சமையலறை முழுசும் தண்ணி, நிக்க முடியல. அங்க ஜன்னலுக்கு வெளியில துணி தொங்குனா மழைய மறைக்கிறது பாபாஜி. கிஷனை பார்த்தார் மீண்டும். அந்த கட்டடக்கலை நிபுணன் தன் மனைவியோடு உடன்பட்டான். அவ சொல்றது சரிதான் பாபாஜி, அப்படியே செஞ்சிடலாம். சரி, நீ எங்க சமையலறை பக்கம் போன? அவ மைசூர் சமையல் செய்யற போது அவன்தான் மிளகாய் வெங்காயம் அரிஞ்சு கொடுத்தான் என்றாள் ஜிஜி. பேசாம உனக்கே தங்க வளையல் போடலாம் போல இருக்கே. தங்க வளை எதுக்கு பப்பாஜி? மோதிரம் போடுங்க. பப்பாஜி சிரித்தார். அறை கட்டி முடித்தாகிவிட்டது. ஆனால் சமையலறை நிலவரம் மாற்றப்படவில்லை. துணி உலர்த்த இன்னும் 2 நைலான் கயிறுகள் கட்டப்பட்டன ஜன்னல் எதிரே. பப்பாஜியின் மௌனச் சவால். பெண்ணே, மைசூர் பெண்ணே, இங்கே நிரந்தரமாக வாழாத உனக்கு மழை எதற்கு? அதன் பச்சை எதற்கு? ராஜஸ்தானத்து சமையல் பண்பாட்டுக்கும் ஜன்னலுக்கும் பாத்திரம் அளம்பும் தொட்டிக்கும் என்ன சம்பந்தம் பெண்ணே? கருத்த நிறமுடைய முக்காடு அணிய மறுக்கும் என் பையனை வசப்படுத்திய நிறைய பேசும் பெண்ணே. பின் இரவு 3 மணி வாக்கில் மயில்கள் அகவ ஆரம்பித்தன. ஒன்றன் பின் ஒன்றாக, கர்ண கொடூரமாக. குரல் இழந்த சாதகம். 5:30 மணிக்கு அவளும் கிஷனும் மொட்டை மாடி போன போது எதிரே மரத்தில் சிவன் விரித்த ஜடையாய் மயில் வால் தொங்கியது. கரு நீளமும் மென் பச்சையும் தீர்க்க பச்சையும் பளிரிட திரும்பியது. எதிர்பாராத போது பறந்து மொட்டை மாடி சுவரில் அமர்ந்து வாளை நீட்டி போட்டது. பிறகு 2 மொட்டை வால் மயில்கள். திரும்புவதற்குள் இன்னும் 2.
சாட்டை வாள்களுடன். வயிற்றுனுள் ஒரு மென்தன்மை இதமாய் பரவியது. காலை கடன்களை முடித்ததும் வயிற்று கணம் அகலும் இதம். அந்த கருநீல பச்சை ஐஸ் துகள் சிலீருடன் எல்லா அடங்கா சூட்டையும் தணித்தது. கிஷனின் உதடுகளில் ஒரு முறை நாக்கால் தடவி மென்மையாக முத்தமிட்டாள். பனித்துளி ஒட்டிய அடித்தளச் சூட்டை இனம் காட்டிய முத்தம். மொட்டை மாடி கதவு கிரீச்சிட்டது. படி ஜிஜி, அதாவது பெரிய ஜிஜி எழுந்தாயிற்று. கதவருகே இருந்த பெரிய ட்ரம்மில் இருந்து கறி எடுக்க வந்திருப்பாள், கும்மட்டி அடுப்பு பற்ற வைக்க. படி ஜிஜி பப்பாஜியின் சிறிய தாயார். பப்பாஜிக்கு 17 வயதாகும் போது அவருடைய தந்தை இன்னொரு திருமணம் செய்து கொண்டார், ஒரு 17 வயது பெண்ணை. 5 பெண்கள் பெற்றாள். பப்பாஜி தான் ஆதரவு. பெயர்தான் படி ஜிஜி. அவளுக்கும் ஜிஜிக்கும் இடையே 2 வயதுதான் வித்தியாசம். பொக்கை வாய், பொய்ப்பல் வேண்டாம் என்று விட்டாள். மாமிசம் சாப்பிடுவதை விட்ட பின்னர் எதற்கு பல் என்று கூறிவிட்டாள். காலில் அணிந்த கனத்த வெள்ளித்தண்டை படியில் இடிக்க போய்விட்டாள் படி ஜிஜி. சாய கொண்டு வரட்டுமா மீனா? கிஷன் போனதும் மாடி இரும்பு தொட்டி குழாயை திறந்து முகம் கழுவி பல் தேய்த்தாள். தொப்பியால் மூடிய கெட்டிலில் சாயா கொண்டு வந்தான் கிஷன். கீழே வைத்து 2 கோப்பைகளில் சாயா ஊற்றிய போது இஞ்சி துளசி மனம் பரவியது. ஒரு காலை நட்சத்திரம் மினுக்கியது. மயில் நீல பச்சையில் தெரித்தது. சாயா தொண்டையில் சூடாய் இறங்கியது. கீழே போனபோது சமையலறை மூலையில் பெரிய பித்தளை டம்ளரில் கிஷன் ஊற்றி தந்திருந்த சாயை முக்காட்டு தாவணி துணியால் பிடித்தவாறு அமர்ந்து ஊதி ஊதி குடித்துக் கொண்டிருந்தாள் படி ஜிஜி. ராதா பாபிஜி இன்னொரு பெரிய கட்டிலில் சாயா தோளை போட்டு சுடிதண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தாள். நாஸ்தாவுக்கு மாவு பிசையட்டுமா என்றாள் படி ஜிஜி. பப்பாஜி உழவு போயிருக்கார், சமோசாவும் ஜிலேபியும் வாங்கி வருவார். ரொட்டி வாட்டினா போதும், அதை நான் வெளியே டோஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு என்ன நம்ம சமையலா இல்ல மைசூர் சமையலா? அவளும் கிஷனுமா நேத்து காய்கறியும் தேங்காயும் வாங்கி வந்தாங்க. என்ன தேங்காய் சமையல், சப்பு சப்புன்னு. நீங்க ஒண்ணு செய்யுங்க படிஜிஜி, மஞ்சளும் இஞ்சியும் அரைச்சு விடுங்க. மட்டன் புலாவ் செஞ்சிடலாம். சொரக்கா துருவி வச்சிருங்க. கோப்தா செஞ்சிடலாம். சேப்பங்கிழங்க தொளி சீவிடுங்க. பெரிய ஏலம், மிளகு, லவங்கப்பட்டை, தனியா, லவங்கம் இதெல்லாம் இட்டுடுங்க. நல்ல நைஸா. தனியாவை வேறாக எடுத்து இடியுங்க கொஞ்சம். ராத்திரி ஆளு கோபிக்கு போடலாம். சமையல் அறைக்கு வெளியே வந்தால் சாய் கெட்டிலும் கோப்பைகளும் வைத்த தட்டை ஏந்தியவாறு, என்ன மீனா, இன்னைக்கு என்ன சமைக்க போற? எதுவும் இல்ல, நாங்க கணேஷ் மந்திர் மலையில ஏற போறோம். சரிதான். மீனாட்சி சமையல் அறையில் நுழைந்தாள். 2ஆம் ஈடு சாய் தயாரிக்க. படி ஜிஜி பொக்கை வாய் திறந்து சிரித்தாள். தன் பித்தளை டம்ளரை நீட்டினாள். எனக்கும் சாயா. இஞ்சி போடவா படி ஜிஜி? போடு, எனக்கு நீ போடுற சாயா பிடிக்கும். சமோசாவும் ஜிலேபியும் வாங்கி வந்திருக்கேன், கொஞ்சம் ஜிலேபிய பால்ல போடுங்க என்று ஒரு பொது உத்தரவு வெளியில இருந்து வந்தது அவரிடம் இருந்து. மீனாட்சி ஜிலேபி பொட்டலத்தை சமையல் அறைக்கு கொண்டு வந்து பிரித்தாள். இதோ இதோ. மீனாட்சி திரும்பினாள். எனக்கு 4 கொடு என்றாள் படி ஜிஜி. அது ஒரு உணவு போர். நிதர்சனமாக பங்கு பெறுவோர் ஜிஜி, படி ஜிஜி. தாத்தா உயிருடன் இருந்தபோது படி ஜிஜி கொடுங்கால் ஆட்சி செய்தாள். மலை மலையாய் சப்பாத்தி மாவு பிசைந்தாள் ஜிஜி. கூடை கூடையாய் வெங்காயம் அரிந்து கிலோ கணக்கில் மாமிசம் சமைத்தாள். மாலை வேளைகளின் படி ஜிஜி கேஷர் கஸ்தூரி குடித்த போது அப்பளம் சுட்டாள், பக்கோடா செய்தாள், குடல் பொரித்தாள். தாத்தா இறந்தார். 10 நாட்களில் சமையல் அறையில் ஜிஜிக்கு பதவி பிரமாணம் நடந்தது. குங்குமம், வெற்றிலை, மது, மாமிசம் இவற்றுடன் படி ஜிஜியின் மற்ற சாப்பாடும் பறிக்கப்பட்டது. நிதம் நிதம் மாமிசம் சமைக்கப்பட்டது. மரக்கறி உணவு உண்பவர்களுக்கு படி ஜிஜி மாத்திரம்தான். ஜனநாயக உணர்வுடன் உருளைக்கிழங்கு வழங்கப்பட்டது. படி ஜிஜி இரவெல்லாம் ஏப்பம் விட்டு கொண்டும் உடம்பையே கிழித்தாற் போல் குசு விட்டு கொண்டும் கக்கூசில் என்று முனகியவாறும் தன் போர்க்கள தோல்வியை கொண்டாடி கொண்டிருந்தாள். மீண்டும் தாக்கப்படும் முன் அவள் 2ஆம் போர்முனை ஒன்றை துவக்கினாள்.
6 மாதத்திற்கு ஒரு முறை படி ஜிஜி மேல் அம்பா வர ஆரம்பித்தாள். ஜிஜியும் அப்பாஜியும் அவரவர் பானங்கள், சொட்ட அப்பளங்கள் இவற்றுடன் அமரும் மாலை வேளைகளை அம்பா தேர்ந்தெடுத்தாள். முதலில் அறையில் இருந்து ஹே என்று குரல் கொடுத்தால் அடி வயிற்றிலிருந்து. பதறி ஓடி வந்ததும் என்னை மறந்தாயா என்று சீறினாள். தாழ்ந்து வணங்கி உத்தரவிடுங்கள் அம்பே என்று ஜிஜி சொன்னதும், எனக்கான பானத்தை தா, கேசர் கஸ்தூரி வேண்டும், 1 கிலோ பர்பி வேண்டும், வறுத்த இறைச்சி வேண்டும், ஆ ஆ என்று கட்டளையிட்டாள். எல்லாம் தரப்பட்டதும், அம்பா போங்கள் எல்லோரும் என்று உத்தரவிடுங்கள். படி ஜிஜியின் அறையில் ஆரவாரம் கேட்கும் சற்று நாளிகை. மறுநாள் காலை மதுவால் கனத்த கண் இமைகளை கஷ்டப்பட்டு திறந்து சமையல் அறையில் ஒரு பொக்கைவாய் புன்னகையுடன் காட்சி அளிப்பாள் படி ஜிஜி. அம்பா கஷ்டப்படுத்திட்டா என்பாள். படி ஜிஜியை வம்புக்கு இழுக்கலாம். அம்பாவை கேள்வி கேட்கும் தைரியம் ஜிஜிக்கு வரவில்லை. ஜிலேபிதா என்றாள் படி ஜிஜி. 4 ஜிலேபிகளை தந்தாள் மீனாட்சி. வீட்டில் எல்லோருக்குமாக ஜிலேபி பிரிக்கப்படும் போது படி ஜிஜிக்கு அவள் பங்கு கிடைக்கும். இது ஆசையினால். ஆரம்பத்தில் இவற்றை அவள் எங்கேதான் வைக்கிறாள் என்று நினைத்தாள் மீனாட்சி. பிறகுதான் தெரிந்தது, பல மடிப்புகள் தைத்த 4 கஜ புடவையினுள் அவள் 2 ஜேப்பிகள் தைத்திருந்தாள். அவற்றை மீனாட்சிக்கு காட்டியிருக்கிறாள். தொப்பியால் சாயா கெட்டிலை மூடினாள். மசாலா சாமான்களை தந்துட்டு போயேன் என்றாள் படி ஜிஜி. நெய்யும் வேணும், மட்டன் புலாவ் செய்ய. இது சமீபத்தில் எழுந்த ஒரு புது களம். ஜிஜியின் ஆஸ்துமாவும் இரத்த அழுத்தமும் அவள் நடமாட்டத்தை குறைத்து விட்டன. அவள் படுக்கை அருகே உள்ள மர பீரோவில் லவங்கம், குங்குமப்பூ, லவங்கப்பட்டை, மிளகு, திராட்சை, பெரிய ஏலம், ஏலக்காய், சர்க்கரை, நெய், முந்திரி எல்லாம் இருக்கும். அவளை தாண்டாமல் பீரோவை எட்ட முடியாது. அதை அடையும் முன் ஒரு கேள்வி பட்டியல் நீட்டப்படும். எதற்காக நெய்? நேற்று தந்தது என்னாயிற்று? சப்பாத்திக்கு தடவினதில் மீதி 1/2 கிண்ணம் இருந்தால் இப்போதைக்கு 1/4 கிண்ணம் போதுமே. மசாலா சாமான்களை காட்டிவிட்டு எடுத்து போ. காஷ்மீரத்திலிருந்து வரவழைத்த குங்குமப்பூ, அதை புலவில் கொட்ட வேண்டாம். மரக்கறி சாப்பிடுபவர்களுக்கு என்ன காய்கறி? நேற்று சமைத்தது ஏதும் மீறவில்லையா அவர்களுக்கு? சாப்பிட்டு சாப்பிட்டு கக்கூஸ் போனால் யாருக்கு என்ன பயன்? ஒளியற்ற ஜன்னல் குறுகிய அந்த சமையல் அறையில் இருந்து கடலில் வசிக்கும் ஆக்டோபஸ் ஜந்துவின் என் கால் போல் ஆதிக்க கரங்கள் நீண்டு வளைத்து போட்டன. கால்கள் இறுக இறுக கட்டுண்டு கிடந்தனர் ஆனந்தமாக. அவை இடுப்பை இறுக்கினால் ஒட்டியானம் என்றும், காலை சுற்றினால் கொலுசு என்றும், தலையில் பட்டால் கிரீடம் என்றும் நினைத்து கொண்டனர் பெண்கள். நாலாபுரமும் கம்பிகள் எழும்பிய உலகில் புகுந்து கொண்டு அதை ராஜ்யம் என்று நினைத்து அரசோச்சினர். இன்று மட்டன் புலாவ், நாளை பூரி மசாலா என்று பூமியை திருப்பி போடும் முடிவுகளை எடுத்தனர். பேடி அதிகாரம். ஜன்னலை திறந்து மலையையும் பச்சையையும் ஆகாசத்தையும் நீலத்தையும் உள்ளே இழுத்ததும் பலம் உறிஞ்சப்பட்டார் போல இழைத்தனர். வீணா மோஷியை போல. கிஷனின் சித்தி வீணா மோஷி. 50 வயது, 15 வயதில் விதவை. ஒரு கிராமத்தில் டீச்சராக இருந்தாள். பள்ளி சொந்தக்காரர் வீட்டு தோட்டத்து மூலையில் ஒரு அறையும் சமையல் அறையும். அசோக மரம் வாசலில். சமையலறை பின்னால் ஷெம்பக் மரம். வெள்ளை பூக்களும் மஞ்சள் தண்டுமாய் ஜன்னலை ஒட்டிய பூங்கொடிகள் உள்ளே நுழைந்துவிடும் சுதந்திரமாய். பசித்தால் சமையல். மாலையில் பக்கத்தில் உள்ள குழந்தைகள் வந்துவிடும் டீச்சரை பார்க்க. இல்லாவிட்டால் அசோக மரத்து குயில் பாட்டு. ஆனால் வீணா மோஷி, நான் அதிகாரமற்று போனேன் என்று கூறுவாள். டீச்சர் டீச்சர் என்று சுற்றி கொள்ளும் குழந்தைகள். பள்ளியின் ஆரம்ப கல்வியின் பூரண பொறுப்பு. நினைத்தால் வீசு நடை பஜார் வரை. நார்க்கட்டிலை அசோக மரத்தின் கீழே இழுத்து போட்டு கக்கூ கக்கூ என்று தாகம் தீருவரை குயில் தோழமை. காலையில் பின்கதவை திறந்ததும் தொடும் தூரத்தில் வெள்ளை மலர்கள் இருந்தும் வீணா மோஷிக்கு மூச்சு முட்டியது. வெட்ட வெளியில் எம்பியதும் மண்ணுக்காக வீறிட்டாள். யோனியும் கருப்பையும் மார்காம்புகளும் கல்லாகின. கணம்,
இழுப்பு, கீழ்நோக்கி விழுந்து 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 மண்ணில் சரண், பாதங்களை புதைத்து அசைவற்று நிற்க. ஏரியின் மூலையிலிருந்து வெள்ளை இறக்கைகள் நளினமாய் தாழ்ந்தும் உயர்ந்தும் சாய்ந்தும் நகர ஆரம்பித்தன. கண்ணில் பட்ட முதல் கணம் ஒரு சிறு வியப்பு மீனாட்சியினுள் சிதறியது. ஏரியின் முழு வீச்சிலும் சுழன்று நீரில் மிதக்கும் போது அந்த சிவப்பு அலகுகள் தூரத்தில் ஒளிர்ந்தன. பிறகு மீண்டும் எழும்பி வெள்ளை இறக்கைகளை சரேல் என பிரித்து இடமும் வலமும் சாய்ந்தும் எழுந்தும் வெகு அருகே, முகத்தின் அருகே இறக்கை வீச்சு, பவள அழகு தட்டையை நீண்டு ரஷ்ய பறவைகள். ஆனால் சாகர் ஏரியில் சில மாதங்கள் வரும் திடீர் விருந்தினராய். அதற்கு முந்தைய இரவுதான் ஏரி பயணம் தீர்மானிக்கப்பட்டது. எல்லா உறவினர்களுடனும் ஏரியை பார்க்கும் திட்டம். 20 பேர்களுக்கு 100 ஏரி, உருளைக்கிழங்கு சப்ஜி, தக்காளி சட்னி, சாண்ட்விச் 100, நொறுக்கு தீனி, குழந்தைகளுக்கு நிரப்பப்பட்ட பால் புட்டிகள், பிளாஸ்கில் வெந்நீர். மாலையில் சூடாக பக்கோடா சாப்பிட ஒரு ஸ்டவ், ஒரு பாட்டிலில் எண்ணெய், கடலை மாவு, வெங்காயம், மிளகாய் பொடி, உப்பு, பெரிய மிளகாய் வஜ்ஜி போட இத்தியாதி. விடிகாலை 4 மணிக்கு சமையலறை விளக்கு எரிந்தது. ஒரு பெரிய தாம்பாளத்தில் கோதுமை மாவை போட்டு பிசைய ஆரம்பித்தாள் ஜிஜி. குஷுமா வாணலியில் எண்ணெயை விட்டு பிசைந்த மாவை இட்டு பொரிக்க துவங்கினாள். ராதா பாபிஜி ரொட்டியில் வெண்ணையும் சட்னியும் தடவ ஆரம்பித்தாள். ரொட்டி பொட்டலங்கள் அவளை சுற்றி. படி ஜிஜி நொறுக்கு தீனிகளை பிளாஸ்டிக் பொட்டலங்களில் போட்டு ரப்பர் வளையத்தால் இறுக்கினாள். ஏரி பயணத்தின் இந்த அம்சத்தை பற்றி மீனா யோசித்திருக்கவில்லை. மீனா, எழுந்துட்டியா என்றாள் ராதா பிபிஜி. கூந்தல் வியர்வையில் ஒட்டி கொண்டிருந்தது. சாயா போடுகிறாயா? மீனா இவர்கள் எல்லோருக்கும் சாயா போட ஆரம்பித்தாள். துளசி இலையை போட்டால் வெந்நீரில். பல் தேய்த்து விட்டு வந்த கிஷன் கோப்பைகளை தட்டில் வைத்தான். ராதா பாபிஜி தனக்குத்தானே பேசிக் கொண்டிருந்தாள். குழந்தைகளை குளிப்பாட்டணும், பிளாஸ்டிக் பையில 2-3 ஜட்டி அதிகப்படியா எடுத்துக்கணும். பிரியா சில சமயம் சொல்லாமலேயே போயிடுவா. புள்ளில் விரிக்க 5-6 கம்பளங்களாவது சுருட்டி வைக்கணும். எத்தனை கை குழந்தைகள் மொத்தம்? 4. பால் டப்பா, கிளாக்ஸோ மீனாவுக்கு, அர்ச்சனா குழந்தைக்கு லாக்டோஜின், மறக்காமல் பிஸ்கட் பொட்டலம். இதுக்கு உப்பு தான் பிடிக்கும், இல்லாட்டா வழியில வாங்கணும். அழுது தொலைக்கும் இல்லாட்டா. இவருக்கு பிடிக்காது. சர்க்கரை ஸ்பூன் மறக்காமல். பரிமாற கரண்டி, தட்டுகள். குஷுமா அந்த சோப்பு பாட்டில் எடுத்துக்கோ. தட்டு கழுவ அங்க குழாய் உண்டு. படிஜிஜி வெங்காயம் ஒரு 10-15 அரிஞ்சிடுங்க. பிளாஸ்டிக் பொட்டலத்துல போட்டுக்கிட்டு போனா நிமிஷமா பக்கோடா ரெடி ஆயிரும். மீனா பிளீஸ் குழந்தைங்களை குளிப்பாட்டுறியா? பாபிஜி 6 மணிதான் ஆகுது. அழும் எழுப்புனா. கோபால் பாப் சாகப் குளிப்பாட்டணுமே அப்புறமா. ஆமா, அவர் குளிப்பாட்டுவாரு பாரு, நீ நினைச்சுக்கிட்டு இரு. மீனா சாயா கோப்பையை நீட்டினாள். பித்தளை டம்ளரில் படிஜிஜிக்கு விட்டு தந்தாள். ராதா பாபிஜி சலிப்புடன் பேசியது அவளுக்கு புரிந்தது. ராதா பாபிஜி கணக்கில் புலி. அதில் மேல் படிப்பு மேற்கொள்ள வீட்டில் அனுமதிக்காததால் ஒரு வங்கியில் பெரிய பதவியில் இருந்தாள். வங்கியில் அவளுக்கு சகுந்தலா தேவி என்றே பெயர். சில மாதங்களுக்கு முன் அவளும் கோபால்பாய் சாகபும் கிஷனையும் மீனாட்சியையும் ஜோத்பூருக்கு வந்து சில நாட்கள் தங்கும்படி அழைத்திருந்தனர். அங்குள்ள ஆஸ்பத்திரியில் கோபால்பாப் சாகப் டாக்டர். நல்ல வெயில் காலம். மத்தியான சாப்பாடு இன்னும் ஆகவில்லை. இந்த ஊர் வெயில் எரித்துவிடும், ஒன்றும் செய்ய முடியாது. ராதா பேங்க் வேலைக்காக 2 நாட்கள் போனால் தவித்து விட்டேன். சமையல் அருகில் நிற்க முடியவில்லை. இங்கே வேலைக்கு ஆட்களும் கிடைக்க மாட்டார்கள். ஒரு டீ போடக்கூட சமையல் அருகில் நிற்க முடியவில்லை என்றால் பார்த்துக்கொள் கிஷன். கிஷன் மெல்ல சொன்னான். பேங்கில் பெரிய வேலை பார்க்கும் ராதா பாபிஜி இப்போது அதே சமையல் அருகில் தானே சமைத்துக் கொண்டிருக்கிறாள். ஆமாம், அதற்கென்ன, பெண்களுக்கு அதெல்லாம் சகஜம்தானே. கோபால்பாய் சாகப் விடுமுறைக்கு வந்த வேளையில் சீக்கிரம் எழுந்து குழந்தைகளை குளிப்பாட்டுவார் என்று எதிர்பார்க்க முடியாதுதான். ராதா பாபிஜி எந்த புடவை கட்டிக்க போறீங்க என்றாள் குஷுமா. அந்த சிவப்பு சில்க்கு தான், ராத்திரி இஸ்திரி போட்டுட்டேன். அவருடையது.
அப்புறம் குழந்தைகளுடைய சட்டைகளுக்கும் இஸ்திரி போட்டுட்டேன். நான் அந்த கருப்பு பொட்டு போட்ட வெள்ளப்புடவை கட்டலாம்னு நினைச்சேன். ரவிக்கு இஸ்திரி போடல. மீனா, உன் கருப்பு ரவிக்க தர்றியா? எடுத்துக்கோங்க. ஆனா அது ஸ்லீவ்லெஸ். அடடா, அப்படியானா என்னுடைய ரவிக்கு இஸ்திரி போடுறியா மீனா? நான் ஸ்லீவ்லெஸ் போட முடியாது பாரு. என் கையை சுத்தமா இல்ல. தலைப்பால் பொருத்திக்கிட்டு பேசாம விடுங்க. நீள தலைப்பு விட்டு. உன் கைக்கு அடியில யார் வந்து பார்க்க போறாங்க? இத பாரு மீனா, தமாஷ் பண்ணாத. இஸ்திரி போடுறியா? ஆ, சரி சரி. மெதுவாக சுவரை பிடித்து நடந்து வந்து ஜிஜி ஊறுகாய் பரணி திறந்தாள். என்ன செய்றீங்க ஜிஜி? போய் படுக பேசாம என்று அதட்டினாள் ராஜா பாபிஜி. ஊறுகாய் பிடிக்குமே எல்லோருக்கும், அதுதான் நான் எடுத்து வைக்கிறேன். அங்க சமையல் அறையில என்ன சத்தம் தூங்க விடாம என்று குரல் கேட்டது. உடனே நச்சு என்று மௌனம். ரகசிய குரலில், மீனா, சாய் அடுப்புல உருளைக்கிழங்க வேக போடுறியா? ராதா பாபிஜி, தாளிச்சு பிரஷர் குக்கர்ல போடலாமே, வேக விட்டு உரிக்க வேண்டாம் பாருங்க. குஷுமா கிசுகிசுத்தாள். நீ செய் அத. மீதி பூரி படி ஜிஜி பொரிக்கட்டும். 8 மணி அளவில் கழுத்து அக்குள் எல்லாம் வியர்வை மழை ரவிக்கை ஒட்டி கொண்டது. எண்ணெய் புகை கண்ணில். முழு தூக்கம் இல்லாமல் கனம் ஏறிய இமைகள். பப்பாஜி சமையல் அறையில் எட்டி பார்த்தார். ஏரிக்கு போகலாம்னதும் உற்சாகம் பொத்துக்கிட்டு வந்துருமே எல்லாருக்கும் என்றார். உடனே அவரே கலகல என்று சிரித்தார். சிறு சிறு பறவைகள் தக்லக் என்றபடி நீரில் மிதந்தன, கருப்பும் மஞ்சளுமாய். திடீரென்று வெள்ளை இறக்கை வீச்சு, பவள நிழலுடன். கம்பளங்களில் சீட்டு குழுக்கள், சிலவற்றில் பெண்கள். மமிஜி டடி என்று பின்பாகத்தை பிடித்துக் கொண்டு குழந்தை சொல்லும் வரை. பழைய பேப்பரை கையில் ஏந்திய பின் கக்கூஸ் பயணம். குழந்தை தலையில் ஒரு குட்டு வலிக்க வலிக்க. அம்மாக்கள் ஒளித்த இடத்தில் கன்னி பெண்கள். இடையிடையே சீட்டை வைத்துவிட்டு எழுந்து தண்ணீர் உபச்சாரம். சாப்பிட்டு தட்டுகளை குஷுமாவும் ராதா பாபிஜியும் கழுவியாயிற்று. ஸ்டவ் ஏற்றல். பக்கோடா போட ஆரம்பித்தனர். அரே, என்ன வாசனை! எனக்கு 2 வெறும் மிளகாயோட. இடையில் குழந்தைகளுடன் பேச்சு. ராஜு, நீ என்ன செய்வ பெரியவானதும்? பைலட். நீ பிரியா? நானு நானு நான் வந்து தப்பாத்தி தெய்வேன் எங்க வீட்டுல. என்ன சமத்தா பேசுறது? ஜிஜி சிரித்தாள். அஜ்மீரை சுற்றியுள்ள அத்தனை மலைகளிலும் நான் ஏறி இருக்கேன் என்றாள் பப்பாஜி. உடனே, ஜிஜி நீங்க என்று கேட்டாள் மீனாட்சி. அவர் மலை ஏறின போதெல்லாம் எனக்கு வயிற்றுல குழந்தை என்றாள் ஜிஜி. சிரித்தாள் வாய்விட்டு. அப்போது எல்லோரும் சிரித்தனர். ஜிஜி 14 குழந்தைகள் பெற்றாள். எல்லாவற்றையும் வாரிக்கொண்டு இன்னொரு முறை டடி போகலாமா என்று யோசித்த குழந்தைகளின் மனதை திசை திருப்பி விட்டு கிளம்பினர். குஷுமா பின் தங்கினாள். மீனா, மெல்ல நட. இன்னும் நான் பறவைகளை சரியா பார்க்கல. சதீஷ கூப்பிடுவா? இல்ல இல்ல, அவர் போகட்டும். கலாட்டா ஆயிடும் அவரை கூப்பிட்டா. பின் மெதுவாக நடந்தார்கள். 10 நாள் தள்ளி போச்சு. லேடி டாக்டர் கிட்ட போகணும்னு நினைக்கிறதுக்குள்ள வந்துடுச்சு. தயாரா வந்தியா? நீ சொல்லி இருந்தா கடைக்கு போய் சானிட்டரி டவல் வாங்கி இருக்கலாமே. தயாரா தான் வந்தேன். இருந்தாலும் வெள்ளை புடவை கொஞ்சம் பின்னால பாரு. பார்த்து விட்டு, இல்ல இல்ல ஒன்னும் ஆகல. வேகமா நடப்பமா? ஏரி பக்கம் உட்கார நேரம் இல்ல. ராத்திரி சமையலுக்கு பூண்டு உரிக்கணும். வா நீ பேசாம. ஏரி அருகே குஷுமை உட்கார்த்தி மௌனித்தாள். ஜிஜியிடம் ஒருமுறை, உங்கள் 3வது பிள்ளைக்கு எப்படிப்பட்ட மருமகள் வேண்டும் என்ற போது சடார் என்று பதிலளித்தாள் ஜிஜி. படித்தவள், வெளுப்பானவள், பேசாதவள் என்று. சரியாக சொன்னாய் என்றார் பப்பாஜி. அப்படி ஒரு பெண் இருப்பாள் என்று மீனாட்சி நம்ப மறுத்தாள். ஜிஜியின் பதில் அன்று மத்தியானம் நடந்திருந்த சம்பவத்தின் நீட்சி என்று நினைத்தாள். மத்தியானம் பப்பாஜியின் நண்பர் வந்திருந்தார், சரும நோய் நிபுணர். அப்போது மீனாட்சிக்கு கையில் சில வெள்ளை திட்டுகள் வந்திருந்தன, கொஞ்சம் அரிப்புடன். சரும நோய் நிபுணரிடம் பப்பாஜி அறிமுகப்படுத்தினார். இவ கிஷனோட மனைவி, போயாம ஊர் சுத்தரா, சதா கையில புஸ்தகம், வாயாடி. இவ கைய பாருங்க. நிபுணர் உபதேசம். நீ வீட்டுல இருமா, மத்த பெண்கள் மாதிரியே எல்லாம் சரியாயிடும். அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட மாதிரி இருந்துட்டா
ஏது நோய்? ஆஹா என்று பாராட்டினார் பப்பாஜி. ஜிஜி கூறியது அதை ஒட்டிய ஹாஸ்யம் என்று நினைத்தாள். ஆனால் ஜிஜியின் விளக்கத்திற்கு உரை போட்டார் போல் கிடைத்தாள் குஷுமா. அரசியலில் எம்ஏ, பிரெஞ்சில் டிப்ளமோ. எதற்காக பிரெஞ்சு படித்தாள் என்று தெரியவில்லை. திருமணத்திற்காக காத்திருக்கும் போது ஏதாவது மொழியில் டிப்ளமோ வாங்குவது காத்திருத்தலின் ஒரு அம்சம் என்று தெரிந்தது. வெளியூரில் வேலை செய்யும் மாப்பிள்ளையானால் வெளிநாட்டு மொழி உபயோகமாக இருக்குமாம். பூ வேலை செய்த குஷன்கள், தலையணை உரைகள், கை வேலை பொருட்கள், பூ வேலையும் லேஸ் வேலையும் செய்த புடவைகள் எல்லாம் செய்திருந்தால் குஷுமா அந்த சமயத்தில். பூ அலங்கார வகுப்புகள், பேக்கரி வகுப்புகள், தையல் வகுப்புகள், ஜாம், ஜூஸ், ஊறுகாய் வகுப்புகள் எதையும் அவள் விட்டு வைக்கவில்லை. எல்லா வித்தைகளையும் கற்றிருந்தாள். பூரணமான மருமகள். வெகு தூரத்திற்கு போய்விட்டிருந்த வெள்ளை கூட்டம் நினைத்து கொண்டாற்போல் உயரே எழும்பி வட்டம் சுற்றி இடப்பக்கம் வந்தது. மிதமான வேகத்தில் மிதந்தாற்போல் வந்து சுழன்றது. குஷுமா அழ ஆரம்பித்தாள். அந்த அழகு என்ன சிவப்பு என்று விசித்தாள். மெல்ல சிவக்கத் தொடங்கிய மாலையில் பவளம் மிதந்தது இறக்கைகளுடன். பொறிக்காத பூண்டு. இறக்கைகள் திறந்தன மறுவட்டம் அடிக்க. உருவாகாத கரு. ஒயிலாக நீரின் மேல் 1, 2, 3, 4, 5 என்று சறுக்கி இறங்கி மிதந்தன. விசும்பல் ஒலி. ஹோலி பண்டிகை விடுமுறையில் அஜ்மீர் வந்தபோதுதான் ஜிஜிக்கு நோயின் கடுமையான தாக்குதல் நேர்ந்தது. ஒரு மத்தியானம் அன்றைய சமையலுக்கான உபகரணங்களை தந்துவிட்டு சாவியை இடுப்பில் சொருகிக் கொண்டு குளிர்பதன பெட்டியில் என்ன மிஞ்சி இருக்கிறது என்று பார்க்க ஜிஜி மெல்ல நடந்து வந்தாள். அதை எட்டும் முன்பே மூச்சு முட்டியது அவளுக்கு. சுவாசம் பெருத்த ஓசையுடன் இழுத்தது. மற்றவர் ஓடி வரும் முன் தன் கனத்த சரீரத்துடன் தரையில் விழுந்து விட்டாள் ஜிஜி. வியர்வை பெருகியது. சிறுநீர் பெருகி உடையெல்லாம் ஈரம். நான் போய்விடுவேன், நான் போய்விடுவேன். என் மருமகள்கள் எல்லோரும் வெளியூரில். அந்த பாவி படி ஜிஜி என் சமையல் அறையை ஆளப்போகிறாள். ஹே பகவான் என்று அரற்றிக் கொண்டே தலையை இடமும் வலமும் திருப்பினாள். கீழே இருந்த டாக்டர் ஓடி வந்து ஊசி போட்டார். மூச்சு சீராகியது. இமைகள் இழுக்க உறங்கி போனாள். கண் விழித்ததும் இடுப்புச் சாவியை தொட்டுக் கொண்டாள். ராத்திரி என்ன சமையல் என்று கேட்டாள். பீன்ஸ் என்றதும், ஏன் நான் காலிஃபிளவர் அல்லவா சொல்லியிருந்தேன். அவ மாத்தினாளா? நான் போய்விடுவேன்னு நினைச்சாளோ என்று பொறுமினாள். இல்லை ஜிஜி, காலிஃபிளவர் கிடைக்கல பஜார்ல. புடவை வேறு புடவை தா என்றாள். குஷுமா ஜிஜியின் பீரோவை திறந்து பச்சை புடவை, பச்சை உள்பாவாடை, இளம் மஞ்சள் ரவிக்கை எடுத்தாள். ஜிஜியின் படுக்கை அருகே வைத்தாள். தலையை திருப்பி பார்த்த ஜிஜி, பச்சை வளையலுங்க என்றாள் ஈன ஸ்வரத்தில். மீனாட்சி வளையல் பெட்டியை திறந்து பச்சை கண்ணாடி வளையல்களை எடுத்து வைத்தாள். கதவை மூடி ஜிஜியின் ஆடைகளை அகற்றினர். முழுவதும் சிவக்க பழுத்த பழம் ஒன்று வற்றினார் போல் இருந்தது அவள் உடம்பு. அகங்கையில் கோடுகள் கனத்து ஓடின. புறங்கை சுருங்கி நரம்புகள் பளபளத்தன. அடி வயிற்றில் ஏறிட்டு உழுதாற் போல ஆழமான பிரசவ வரி தழும்புகள். பருத்து பின் தளர்ந்த பின் பாகமும் தொடைகளும் வெளுத்த கீறல்களுடன் சுருங்கி தொங்கின. உள்தொடை இடுக்கின் அருகே கருகிய வாழைத்தோல் போல் வதங்கி கிடந்தது. ஸ்தனங்கள் சுருங்கிய திராட்சை முளை காம்புகளுடன் தாழ்ந்து தொங்கின. கழுத்தில் பல தங்கச் செயின்களின் கரிக்கோடுகள். நெற்றியில் வகிட்டின் முனையில் கனத்த தங்க குண்டுடன் தலையில் அணிந்த சுட்டி பட்டம் அழுத்தி அழுத்தி வழுக்கை விழுந்தாற் போல் வளவளவென்று ஒரு தழும்பு. வாழ்ந்த உடம்பு. சிறுநீர், மலம், இரத்தம், குழந்தைகள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தியிருந்த உடம்பு. எத்தனை தடங்கள் அதில்! புடவை கட்டி முடித்ததும் ஜிஜியின் தலையை வாரி வண்ண நூல் குஞ்சலம் தொங்கும் கருத்த நூல் சவுரியை கூந்தலில் இணைத்து பின்னிவிட்டாள் ராதா பாபிஜி. பீரோ சாவியை குசுமா ஜிஜியின் இடுப்பில் சொருகினாள். ஜிஜி படுக்கையில் சாய்ந்து கொண்டாள். மற்றவர்கள் போனதும் ஜிஜி அருகில் உட்கார்ந்து கொண்டாள் மீனாட்சி.
ஜிஜியின் கை இடுப்பை துளாவியது. ஜன்னல் திரைகள் மூடப்பட்ட அறை இருண்டிருந்தது. மருந்து, தூக்கம், அயற்சி எல்லாம் சேர்ந்து ஜிஜியின் குரல் கனத்து வெளிப்பட்டது. ஆனால் காற்றினில் அலைந்து விட்டு வந்தது போல் அழுத்தமின்றி இருந்தது. சிவப்பு கலர் பாவாடை. என்ன ஜிஜி? என் கல்யாண பாவாடை, சிவப்பு கலரு, தங்க வெள்ளி ஜரிக உடலெல்லாம், தங்க தகட்டு பொட்டு, 12 தங்க வளையல்கள், 2 அட்டிகை, சிவப்பில் பச்சையில் முத்துத்தோடு, பவளத்தோடு, நெற்றி சுட்டியின் தங்க குண்டு 5 பவுன், ஒரு வெள்ளி சாவி வளையம். 14 வயசு எனக்கு. என்னை வழி அனுப்புகிற பிதாயின் போது என் அம்மா காதில் சொன்னாள். நெஞ்சில் முட்டுகிறது அந்த பிதாய். முக்காட்டோடு அவள் குனிந்து என்னை கட்டி கொண்டாள். பெரிய மூக்கு வளையம் உறுத்தியது. சமையல் அறையை ஆக்கிரமித்துக் கொள், அலங்காரம் செய்து கொள்ள மறக்காதே. இரண்டும் தான் உன் பலம், அதிலிருந்துதான் அதிகாரம். இருக்கட்டும் ஜிஜி, நீங்கள் தூங்குங்கள். 30 பேர் வீட்டில் 5 கிலோ ஆட்டா பிசைவேன், 300 சப்பாத்தி எடுவேன். முதல் தடவை 2 உள்ளங்கையும் ரத்தம் கட்டி நீளமாய் இருந்தது. தோள்பட்டையில் குத்தி குத்தி வலித்தது. பாபாஜி சொன்னார், சபாஷ், நீ நல்ல உழைப்பாளி என்று. ஹா என்று மூச்சு விட்டாள். கோபாலுக்கு முன்னாடி ஒரு ஆண் குழந்தை. அவன் போய்விட்டான் தெரியுமா, 1 வயதில். பூஜை என்று எல்லோரும் சமையல் அறையில். குழந்தை படியேறி மதில் சுவரில் ஏற பார்த்து விழுந்து விட்டான். 30 படி ஏறி இருந்தான். எண்ணெயில் பூரியை போட்டது. அப்போது ஈச் என்ற அலறல். வயிற்றில் முட்டியது. பின்மண்டையில் பிளவு. முற்றத்து கல் தரையில் வெள்ளை புழுக்கை மாதிரி அவன் மூளை சிதறி இருந்தது. ஆண் பிள்ளைகள் எல்லாம் வந்த பின் பொரித்தேன். மீனா, கேட்கிறாயா? பொரித்தேன் மீதம் பூரிகளை. மீனாட்சி ஜிஜியின் நெற்றியில் தடவினாள். மாமனார் போனதும் வெள்ளிச்சாவி வளையத்தில் சாவி கோத்து கொண்டேன். மீனா, எனக்கு எத்தனை செல்வாக்கு பார்த்தாயா? நான் ராணி மாதிரி அதிகாரம் செலுத்துகிறேன் இல்லையா? ஜிஜி முனகினாள். உறகினார் போல் கிடந்தாள். பெரிய வட்ட புஷ்ப வடிவில் கமலமும் நீலமும் பச்சையும் முத்தும் பதித்த தோடுகளை அணிந்த செருகு செவிகள் அருகே மீனாட்சி குனிந்தாள். விரிந்த கடலில் பாம்பு படுக்கையில் மகாவிஷ்ணு மிதப்பது போல் ஜிஜியும் அவளும் மட்டுமே. இருண்டு கிடந்த அறையில் ஒரு தொப்புள் கொடி அருந்த தன்மை ஏற்பட்டது. அந்த உரையாடலை அவள் நிகழ்த்தினாளா? அது தன்னால் ஏற்பட்டதா? அப்படி பலமுறை யோசித்ததால் நிகழ்ந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டதா? அது ஜிஜிக்கும் அவளுக்கும் மட்டுமேயான உரையாடலா என்று கூட தெரியவில்லை. ஜிஜி அந்த சமையலறை, அட்டிகை, வளை, தங்க குண்டு சுட்டி, இதிலெல்லாம் ஒரு பலமும் இல்லை. அதிகாரம் அதிலிருந்து வரவில்லை. அது பப்பாஜியை ஒட்டி அதிகாரம். அதிலிருந்து எல்லாம். விடுபடுங்கள், விடுபடுங்கள், விடுபடுங்கள். விடுபட்டால் அப்புறம் எஞ்சுவது என்ன? சமையலறை, நகைகள், குழந்தைகள், பப்பாஜி. எல்லாவற்றையும் துறந்த நீங்கள்தான், அறுபட்ட நீங்கள்தான் வெறும் கேசர்பாய், கேசர்பாய் மட்டுமே. அங்கிருந்துதான் பலம், அதிகாரம். அது எல்லாம் துறந்த நான் யார்? கண்டுபிடியுங்கள், முங்கி பாருங்கள். எதில்? கிணற்றில், உங்கள் அந்தரங்க கிணற்றில். பற்றிக்கொள்ள எதுவுமில்லையே, பயமாக உள்ளதே. இன்னும் முங்குங்கள், முங்குங்கள். கேஷர் பாய்க்கும் உலகுக்கும் என்ன சம்பந்தம் என்று பாருங்கள். நிதம் இடப்பட்ட அந்த 300 சப்பாத்திகளும் 14 குழந்தைகளை உதைக்கிவிட்ட வயிறும் இல்லாவிட்டால் மட்டன் புலாவ், மசாலா பூரி, ஆளு தனியா பொடி, உப்பு, சர்க்கரை, பால், வெண்ணெய், நெய் என்று யோசித்திருக்காவிட்டால் 4 நாட்களுக்கு ஒரு முறை ஸ்டவ் திரியை இழுத்து விட வேண்டும். எண்ணெய் கிடைக்கும் போது வாங்க வேண்டும். மழைக்காலத்தின் கவலை அரிசி, பருப்பில் பூச்சி, மாங்காய் காலத்தில் ஊறுகாய், வெயில் காலத்தில் அப்பளம். பழங்கள் வரும் காலத்தை ஒட்டி சர்பத், ஜூஸ், ஜாம். பழைய துணிகள் போட்டு பாத்திரம். சமையலறை முற்றத்துக்கு 2 வாரங்களுக்கு ஒரு முறை சுண்ணாம்பு. மாதவிடாய் தள்ளி போயிற்றோ என்று கவலை. தள்ளி போகாவிட்டால் கவலை என்று மண்டையெல்லாம் பூச்சி. ஊறுகாய், சுண்ணாம்பு அடைத்திருக்காவிட்டால் மூளையின் இழுப்பறைகளை
இவற்றையெல்லாம் போட்டு நிரப்பியிருக்காவிட்டால் ஒருவேளை நீங்கள் அந்த ஆப்பிள் விழுவதை பார்த்திருக்கலாம். தண்ணீர் கெட்டிலின் மூக்கு நுனி ஆவியை பார்த்திருக்கலாம். புது கண்டங்களை கண்டுபிடித்திருக்கலாம். கைலாய பர்வதத்தில் அமர்ந்து காவியம் எழுதியிருக்கலாம். குகைகளுக்கு ஓவியம் தீட்டி இருக்கலாம். பறந்திருக்கலாம். போர்கள், சிறை, தூக்கு மரங்கள், ரசாயன யுத்தங்கள் இல்லாத உலகம் உண்டாக்கி இருக்கலாம். நீங்கள் எங்கே போய்விட்டீர்கள் ஜிஜி? சரியான அளவில் எல்லாம் இடப்பட்ட சமையலில் காதிலும் கழுத்திலும் நுதலிலும் உறுத்திய நகையில் பலம் என்று எப்படி நினைத்துக் கொண்டீர்கள்? முங்குங்கள் இன்னும் ஆழமாக. அடியை எட்டியதும் உலகளந்த நீரை தொடுவீர்கள். சுற்றியுள்ள உலகுடன் தொடர்பு கொள்வீர்கள். உங்கள் யோனியும் ஸ்தனங்களும் கருப்பையும் சுழன்று விழும். சமையல் மனம் தூர போய்விடும். நகையின் மினுமினுப்பு மறைந்துவிடும். பால்தன்மை அற்ற நீங்கள், அதில் சிக்காத நீங்கள், அதில் குறுகாத நீங்கள், அதனின்றும் விடுபட்ட நீங்கள். அதை தொடுங்கள் ஜிஜி. தொட்டு எழுங்கள், எழுங்கள், எழுங்கள். அதுதான் பலம். அதனின்றும் தான் அதிகாரம். ஜிஜி திரும்பி மீனாட்சியின் கையை தேடி பற்றி கொண்டாள். அம்பை அவர்கள் எழுதிய சிறுகதை வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை முற்றும். சமையல் கட்டே கதின்னு இருக்கக்கூடிய பெண்களுடைய அவல நிலைய ரொம்ப வித்தியாசமான முறையில சொல்லியிருக்காங்க. ஒரு இலக்கிய ரீதியாக இருக்கிற மாதிரி இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெண்கள் அடுப்பங்கரையில எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, ஆண்கள் அதையெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. அந்த சமையலறை சார்ந்த விஷயங்களை கூட அவங்களுக்கு சௌகரியமாக ஏற்படுத்தி கொடுக்கறது இல்ல. எப்பவுமே சமையல் 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 தான். சோ அதுக்காக நாக்க தீட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆண் மக்கள் அந்த குடும்பத்துல நிறைய இருந்தாங்கன்னா எப்பவுமே அடிமை போல அந்த சமையல் அறையவே நம்ம கட்டிட்டு இருக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலை இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப வெளிப்படையா அந்த கதையில எழுதியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு கதை. இந்த கதை சம்பந்தப்பட்ட உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.